மகிழ்ச்சியா இருக்கிறவங்கள கை தூக்குங்க. நீங்களாம் மகிழ்ச்சியா இல்லையா? மகிழ்ச்சியா இருந்தா கை தூக்குங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறவங்க 2 கை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்ல இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கரங்களை நம்ம தூக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தை ஒருமுகப்படுத்தும். அதனால தான் நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தப்போ ஒவ்வொரு பீரியடுக்கும் உள்ளே வருகிற ஆசிரியர்கள் ஹேண்ட்ஸ் அப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒவ்வொரு பீரியடும் என்ன பண்ணணும், ஹேண்ட்ஸ் அப் டவுன் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க பாடங்கள் என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அதனால தான் சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாரையும் கை தூக்க சொன்னேன். இல்லை நீங்கள் எல்லோரும் ஒரு கை தூக்குறீங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாரும் 2 கரங்களையும் உயர்த்துங்கன்னு சொன்னாலும் 2 கரங்களையும் உயர்த்துங்க. ஒரு ஆர்டருக்காக தான். சரி, சந்தோஷமாக இருக்கிறவங்கள கை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க 2 கை தூக்குங்க. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெத்தலேயின் பாலகனும் அன்பின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய பாதபடியிலே நாங்கள் வருகிறோம். எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக நீர் தெரிந்து கொண்டு எங்களை நீர் வழி நடத்துகிற அன்புக்காக நன்றி பாராட்டுகிறோம். எங்களுடைய வாழ்நாளிலே மீண்டுமாக கிறிஸ்துமஸ் காலங்களுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்க நீர் கொடுத்திருக்கிற விடுதலைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி பாராட்டுகிறோம். நீர் எங்களுடைய உள்ளங்களில் பிறந்த அனுபவத்தோடு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாங்கள் பிரவேசிக்கவும், உங்களுடைய தூய சித்தத்தை அறிந்து உணர்ந்து அதன்படி வாழவும் கிருபை தாரும். தொடர்ந்து எங்களை நீர் ஆண்டு வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் வல்ல நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்முடைய அன்பான குழந்தைகள் கிறிஸ்துமஸ் நிகழ்விலே பங்கு கொள்ள இருக்கிறார்கள். இந்த ஆண்டு இதுதான் நம்முடைய திருச்சபையில் நடக்கிற முதல் நிகழ்வு. அதனால் நம்ம எல்லாரும் மனமகிழ்ச்சியாய் இந்த நிகழ்விலே நாம் கலந்து கொண்டு ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். குழந்தைங்களும் பார்க்க ஜெபம்லாம் பண்ணுறாங்க, அழகாக, ரொம்ப சந்தோஷம். ரைட், பாடல்.
சகோதரன் டாக்டர் பால் பில்லா அவர்களை சிறப்பு செய்து கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பாதமடியிலே நாங்கள் வருகிறோம். வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது நீங்கள் எங்களோடு பேச எங்களை தாழ்த்தி கையெழுத்து தெரிவிக்கிறோம். வேத வசனங்களை நம்முடைய தூய சித்தப்படி புரிந்து கொண்டு நமக்கு தொடர்ந்து உத்தம சாட்சிகளாய் வாழ அறிவித்தார். மீட்பர் இயேசுவின் வல்ல நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான திருச்சபை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்ல இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டிகளை யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அமைதியாக இருக்காங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்பா இங்கே கவனிங்க, எல்லாரும் குழந்தைங்க எல்லாரும் கவனிங்க. நான் ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் கவனமாக கேட்கணும். சரியா? உங்கள் டீச்சர் ஒரு நல்ல டயட்டிஷியன். அவங்க எதுனா நல்ல சாக்லேட் கொடுத்தா அந்த சாக்லேட் வாய்க்குள்ளே போய் நல்ல உமிழ்நீரை உருவாக்கும். நீங்கள் பேசாமல் அமைதியாக என்ன பண்ணுவீங்க, கவனிப்பீங்க. சரியா? இயேசு சுவாமி இந்த உலகிலே நம்மை ரட்சிப்பதற்கு பெத்லகேம் என்ற ஊரிலே சிறு பாலகனாக பிறந்தார். காணக்கூடாத இறைவன் நீங்களும் நானும் அவரை பார்க்கறதுக்காக என்ன பண்ணிட்டாரு, ஒரு குழந்தையா இந்த உலகிலே வந்தார். இது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறல். வேதத்தில் ஒவ்வொரு வசனத்துக்கும் ஜோடி இருக்குது. அதை நம்ம எப்படி வாசிக்கணுமா, தேடி வாசிக்கணும். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசு சுவாமி பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 750 ஆண்டுகளுக்கு முன்பாக மீகா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, இயேசு சாமி எங்கே பிறப்பாருன்னு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. மீகா 5:2 நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும். சரியா? மீகா 5:2 பெத்லகேமில் பிறப்பாருன்னு அவர் என்ன பண்ணிட்டார், தீர்க்க தரிசனம் சொன்னார். அதே போலவே ஆண்டவர் பெத்லகேம் என்ற அந்த ஊரில் பிறந்தார். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். பெத் என்ற இந்த எபிரேய அந்த ஆல்பபெட் வீடு மாதிரியே இருக்கும். ஆலஃப், பெத், கிமல் அப்படின்னு 22 ஈப்ரு ஆல்பபெட்ஸ் இருக்குது. அது எல்லாமே பிக்சரஸ்கியூ எழுத்துக்கள். அதை பார்க்கும்பொழுது அது ஒரு பொருளை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பெத் என்ற இந்த எழுத்து ஒரு வீட்டை போல இருக்கும். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சிப்பதற்காக இந்த உலகில் என்ன பண்ணார், ஏழ்மை கோலம் எடுத்தார். ஒரு ஏழையாக பிறந்தார். ஆனால் இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் தவறுதலாக என்ன பண்ணிட்டாங்க, ஏரோதின் அரண்மனைக்கு சென்றார்கள். சில நேரங்களில் நம்ம ஜெப வாழ்க்கையில் குறைவுபட்டவர்களாய் இருக்கும்பொழுது பிசாசானவன் என்ன பண்ணுறான், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கி விடுகிறான். A man who is too busy to pray is busier than God wants him to be. ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணாம இருந்தான்னா, ரொம்ப பிஸியாக இருந்தான்னா, அவன் கடவுள் விரும்பாத அளவுக்கு பிஸியாக இருக்கிறான் என்ற அர்த்தம்.
இவர்களை ஞானிகள் என்று என்ன பண்ணுறாங்க, வேதத்தில் போட்டிருக்கிறாங்க. கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள், மேகி, இவங்கெல்லாம் படித்தவங்க. இவங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணுது, இவங்களுக்கு முன்ன பயணத்துக்கு முன்ன போகுது. ஆனால் தவறுதலாக என்ன பண்ணிட்டாங்க, ஏரோதின் அரண்மனைக்கு போய் ஏரோது கிட்ட இந்த மாதிரி இயேசுசாமி பிறக்க போவதை இந்த நட்சத்திரம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது, அவர் இந்த அரண்மனையில் பிறந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை கேட்டு ஏரோது அரசனை கலக்கத்திற்குள்ளாக வழி நடத்தினார்கள். ஏரோது கலங்கி என்ன பண்ணுறாரு, அவர் செய்யக்கூடாத காரியத்தை அவர் செய்கிறார். குழந்தைங்களை எல்லாம் என்ன பண்ணுறாரு, கொலை செய்ய கட்டளை கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்துமஸ்னால் நம்ம எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். புத்தாடைகளை நாம் வாங்குகிறோம், வண்ண விளக்குகளை நம்முடைய வீடுகளிலே அலங்கரிக்கிறோம், கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம், அதில் ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டெல்லாம் பாடுது, குடியில் அமைக்கிறோம், இந்த குழந்தை இயேசு பாலகனை வைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே பிறந்த உன்னத நோக்கம் எதற்காக என்று பார்க்கும்போது, அவர் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே மறிக்க என்ன பண்ணார், அவர் பிறந்தார். அதான் ஒரு பெரிய வேத அறிஞர் சொல்றாரு, the message of the manger is the mission of the cross. இல்ல, the message of the manger is the mission of the cross. இயேசுசாமி ஏன் பிறந்தாரு புல்லணையில அப்படின்னா, நம்மை மீட்க கல்வாரி சிலுவையில மறிக்க அவர் பிறந்தார். சரி, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இந்த சாஸ்திரிகள். அங்கேருந்து அரசங்கிட்ட இருந்து நாங்கள் போய் பார்த்து அந்த குழந்தைய பணிந்து பிறகு நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பி செல்கிறார்கள். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு அவர்கள் வேறு வழியாக செல்வதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறார். God's hand in humans affair என்று ஒரு புஸ்தகத்தை நான் வாசித்தேன். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் தலையீடு செய்து நம்மை வழி நடத்துகிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையை அவருடைய திருவுள்ள சித்தத்துக்கு சமூலமாக அர்ப்பணிக்க வேண்டும். இவங்க போய் அரசங்கிட்ட கேட்டதுனால அரசன் வெகுண்டு எழுந்தார், ஒரு உத்தரவு போட்டார், 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, கொலை பண்ணுங்கன்றார். ஆனால் ஆண்டவர் இவங்களுடைய பயணத்தில் உடனிருந்து சொப்பனத்தின் மூலமாக எச்சரித்து வேறு வழியாக திரும்பி செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். நாம் கூட அதிகமாக ஜெபிக்கும்பொழுது, அதிகமாக ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட வருகிறார். நம்மோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் பயணிக்கிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஜெரோம் என்ற ஒரு பக்தன், அவர் தான் வேதத்தில் வேத அகராதியை முதல் முறையாக எழுதினார். அவர் என்ன பண்ணுறாரு, வேத அகராதியை எழுதும்போது லூக்கா 2ஆம் அதிகாரத்தை அவர் விளக்க உரையாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிகழ்வு அங்கே சித்தரிக்கப்படுகிறது. சிலருக்கு ரொம்ப அமைதி பிடிக்கும். யார் யாருக்கு அமைதி பிடிக்கும், கை தூக்குங்க. அமைதி பிடிக்கிறவங்கெல்லாம் அமைதி பிடிக்குமா பிள்ளைகளே? பரவாயில்ல, ஒரு மக தூக்குறா, தம்பி தூக்குறோம், வெரி குட் வெரி குட், அமைதியாக இருக்க. அமைதி பிடிக்கும். ஸோ நிறைய படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அமைதியான இடத்துல போய் உட்காந்து படிப்பாங்க. எழுதுகிறவங்க அமைதியான இடத்துல உட்காந்து எழுதுவாங்க. பெரிய அறிஞர்கள்லாம் இந்த மாதிரி பெரிய லைட் வெளிச்சத்தில் உட்காந்து எழுத மாட்டாங்க. அமைதியான இரவு வேலையில் கேண்டில் லைட் ஒன்று கொளுத்தி வைத்து அந்த சிறிய வெளிச்சத்தில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க.
அது மாதிரி ஜெரோம் இந்த விளக்க உரையை எழுதும்போது பெத்தலேயின் பாலகனாகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக என்ன பண்ணுறாரு? தவழ்ந்து வருகிறார். நான் ஜெரோம் ஆய்வு செய்த இடத்துக்கு ஜெருசலேமுக்கு நான் போனேன். சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி பக்கத்தில் அவருடைய மடாலயம் இருக்கிறது. பூமிக்கு அடியில் இருக்குது. சத்தமே கேட்கக்கூடாதுன்னு அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்குறாங்க அந்த காலத்தில். நான் அங்கே போய் பார்த்தப்போ ஜெரோமுடைய அந்த திருவுரு படத்தை ஸ்கல்ப்சரில் அழகாக செதுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போது ஜெரோமுக்கு ஒரே சந்தோஷம். பெத்தலேயின் பாலகனே, என்னுடைய வாழ்க்கையில் உம்மை தரிசிப்பதற்கு எனக்கு என்ன பண்ணியிருந்தேன்? ஒரு பெரிய கிருபையை தந்தீர். நான் என்னுடைய உழைப்பின் மூலமாக விலையேற பெற்ற வைரக்கற்கள், தங்கம், பொண்ணு ஆபரணங்கள் இதெல்லாம் நான் சேகரித்து வச்சிருக்கிறேன். இந்த தரிசனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்டதுனால இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்? உனக்கு காணிக்கையாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த பெத்தலேயின் பாலகனோடு பேசுகிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர். வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுவார். யாராவது ஒரு கிறிஸ்துவ அன்பர் சாட்சி சொல்கிறாங்கன்னா அந்த சாட்சியின் மூலமாக நம்மோடு பேசுவார். யாராவது ஒருத்தங்க பாடுறாங்கன்னா அந்த பாடலின் மூலமாக நம்மோடு பேசுவார். ஆண்டவர் நமக்கு தரிசனங்களை கொடுப்பார். ஜெரோமுக்கு இந்த தரிசனம் கிடைச்சதும் சந்தோஷப்பட்டு பெத்தலேயின் பாலகனோடு பேசுகிறார். நமக்கு என்ன காணிக்க வேணும்? நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கேன். அப்போ இந்த பெத்தலேயின் பாலகன் ஜெரோமை பார்த்து சிரிச்சிட்டு சொல்லிச்சு, உன்னுடைய காணிக்கை எனக்கு வேண்டாம். என்ன சொல்லுது? பெத்தலேயின் பாலகனாகிய இயேசு கிறிஸ்து ஜெரோம் கிட்ட, உன்னுடைய காணிக்கை எனக்கு வேண்டாம். சரி, என்னதான் வேணும்? உன்னுடைய இருதயத்தை எனக்கு தான். இப்போ ஜெரோம் சொல்றார், ஒரு வேத வல்லுனர், ஐயோ இது ரொம்ப கெட்ட இருதயமா இருக்குது, பொல்லாத சிந்தனைகள், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள்லாம் இங்கே இருக்குது, இதை எப்படி கொடுக்க முடியும்? அப்போ பெத்தலேயின் பாலகன் சொல்றது, அங்கே வந்து நான் தங்கி உன்னை நல்லவனாக மாற்ற நான் விரும்புகிறேன். நீ எனக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா என்று கேட்டபொழுது ஜெரோம் அழுது தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உமக்கு தருகிறேன். நீர் இங்கு வந்து தங்கி நான் நல்லவனாக வாழ்வதற்கு உதவி செய்யும். என்னிலே நீர் தங்கி இருப்பதின் மூலமாக நீர் என்னை ஆண்டு வழி நடத்தும் என்று என்ன பண்ணாரு? ஜெரோம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். கிறிஸ்மஸ் கொண்டாட ஆயத்தமாகி இருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பிறப்பதற்கு திறந்து தந்து, ஆண்டவர் பிறந்த அனுபவத்தோடு கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு நல்ல சுகம், பலன், நீடு, நல்வாழ்வு, கிருபைகள், கல்வி அறிவு, ஒளிமயமான எதிர்காலம் எல்லாம் தந்து அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகிலே நாம் அவரை மகிமைப்படுத்தி வாழ்வதற்கு கிருபை புரிவாராக. யாருக்காவது தலை சாய்க்க இடமோ இல்லை என்ற பாடல் தெரியுமா? தெரிஞ்சவங்க என் கூட பாடலாம். அப்படிதான் நான் கேட்குறேன். தலை சாய்க்க இடமோ இல்லை தெரியுமா அந்த பாட்டு யாருக்காவது? சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பாடுறேன். நான் ஒன்றும் பெரிய பாடகன் இல்லை, அதனால தான் பாடுறவங்களை கல்யாணம் பண்ணிக்கினேன், ஊழியத்தில் உதவியாக இருக்கேன்னு. சரியா? ரைட். தலை சாய்க்க இடமோ இல்லை, ஒரு பஞ்சு மெத்தையும் இல்லை, உள்ளத்தை தருகிறே ஊரங்கும் பாலகா, உள்ளத்தை தருகிறே ஊரங்கும் பாலகா. இல்லை, ஏசாமி பிறந்தப்போ சத்திரத்தில் என்ன இல்லை? இடம் இல்லை. ஆண்டவர் இப்பொழுதும் நம்முடைய உள்ளங்களில் பிறக்க அவர் விரும்புகிறார். நம்முடைய உள்ளத்தை
திறந்து கொடுக்கும் பொழுது அவர் இங்கே வந்து பிறந்து நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு சர்ச்சு கம் ஸ்கூலை டெடிகேட் பண்ண முடியல. இல்லை உங்களுக்கு தெரியும், சண்டே மாத்திரம் சர்ச் நடக்கும், மற்ற நாட்கள் எல்லாம் ஸ்கூல் நடக்கும். அதான் மிஷினரிஸுடைய ப்ராக்டிஸ். அந்த ஊரில் இருந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் ஊரில் இந்த கட்டடம் சர்ச்சாக இருந்தால் நாங்கள் அலோவ் பண்ணுறோம், சர்ச் கம் ஸ்கூலாக இருந்தால் நாங்கள் விட மாட்டோம்னு என்ன பண்ணுறாங்க, கலட்டை பண்ணுறாங்க கிறிஸ்துவ மக்கள். நான் அவங்கள இப்போ அன்பாக பேசுகிறேன், ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் இருக்கிற பசங்களில் நிறைய பேர் படிக்கல, ஒரே ஒருத்தன் தான் படிக்கிறான். பக்கத்து ஊர்லேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே அந்த ஊர் ஜனங்க படிக்கிறாங்க. அதுக்காக ஏன் நாங்கள் எங்கள் சர்ச்சு ஸ்கூலுக்கு திறந்து கொடுக்கணும்? ஒரே கலாட்டா, நைட்டு தூங்குறது இல்லை. இவங்களை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது பிஷப் அசரியா இருந்தார். பிஷப் அசரியா எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தார். நம்ம மிஷினரிஸுடைய ப்ராக்டிஸ் சர்ச்சு கம் ஸ்கூல், இந்த ஊரார் இந்த மாதிரி கலாட்டா பண்ணாங்கன்னா ஏரியா சேர்மனை வச்சு நீ என்ன பண்ணுறேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பில்டிங் என்ன பண்ண பிரதிஷ்டை பண்ணுன்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டார். எப்படி நம்முடைய சபையாரை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை, பெரிய நெருக்கடி, இடர்பாடு. ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன், மனவேதனை, நைட்டானால் தூங்குறது இல்லை, இதே எண்ணமாக இருக்குது. நான் தங்கி இருந்த அந்த மெத்த மேலே போய் பார்ப்பேன், பார்த்தா ஊரில் இருக்கிற எல்லாரும் தூங்கி நிற்பாங்க, என்னால் தூங்க முடியல. சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. நான் வேதனைப்பட்டேன். இந்த மக்கள்கிட்ட போய் மறுபடியும் பேசுவேன், அன்பாக பேசுவேன். அவங்க என்ன புரிஞ்சுக்கினாங்க, டேய் நம்ம சின்ன இது நம்முடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கினாரு, நல்லவர். ஆனால் அதிகாரிகள் சொல்லுவதற்கு அவர் என்ன பண்ணுறாரு, கட்டுப்பட்டு யோசிச்சுன்னுறாரு. அப்போ எனக்கு வந்து சேர்மன் வந்து நம்ம ரெவரண்ட் சவுந்தரராஜன், ஜான் பாரதி இல்லை அவங்க அப்பா, அவரும் வயசானவர், பிபி, அவரும் வேதனைப்படுறாரு. எப்படி டேக்கிள் பண்ணுறது தெரியல. வில்லேஜஸ் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருக்கிறான், வரமாட்டேன்றான். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு எக்யூமெனிக்கல் கேரல் சர்வீஸ்க்கு என்னை கூப்பிட்றாரு, பிரசங்கம் பண்ண வாப்பான்னு. நான் போகிறேன். அப்போது ஒரு கேத்தலிக் நன் வந்திருந்தாங்க. அந்த நன் வந்து ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுறாங்க அந்த எக்யூமெனிக்கல் கேரல் சர்வீஸ்க்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் இந்த உலகில் பிறந்த பொழுது இந்த உலகில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் சமாதானம் வந்தது ஆண்டவரே. அந்த சமாதானத்தை இங்கே யார் யார் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தாரும். அவருடைய இருதயங்களிலே உம்முடைய சமாதானத்தை நீர் ஊற்றும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆசீர்வாதங்களோடு, உம்முடைய ஆளுகையோடு நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும் ஆண்டவரே, அருள் செய்யும். அந்த அம்மா கேத்தலிக் அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்பொழுது என்னுடைய இருதயத்தில் சமாதானம், தெய்வீக சமாதானம் ஊற்றப்படுவதை நான் உணர்ந்தேன். ஹாட் வாட்டர் ஊற்றினா எப்படி இருக்கும் நம்முடைய சரீரத்தில், அதுபோல் அவங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமை ஏற்பட்டு என்னுடைய இருதயத்தில் தெய்வீக சமாதானம் வந்து என்னை ஆட்கொண்டது. அதுதான் கிறிஸ்துமஸ். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய பிறப்பின் மூலமாக வருகிற மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், இவைகளெல்லாம் நாம் பெற்று வாழ வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும்பொழுது, ஜெரோ தன்னுடைய உள்ளத்தை கொடுத்ததை போல நாமும் கொடுத்து ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற வழியில் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். தப்பு பண்ணிட்டாங்க அந்த ஞானிகள் எல்லாம். ஆனால் என்ன பண்ணாங்க, ரெக்டிஃபை பண்ணிக்கிறாங்க. சொப்பனத்திலே அவர்கள் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் திரும்பி போனார்கள். நாம் கூட ஹியூமன் பீயிங்ஸ், நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். ஆனால் ஆண்டவருடைய கருத்திலே நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைக்கிறார். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு எப்பொழுதும் நம்முடைய செவிகளை நாம் விருத்த சேதனம் பண்ணி அந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு நாம் காத்திருப்போம். அவர் சொல்லுகிற வழியிலே நாம் நடப்போம். அவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்று வாழ்வோம். இறையருள் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக ஜெபம் செய்வோம்.
தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய பாதபடியிலே நாங்கள் வருகிறோம். கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் ஆண்டவரே தெய்வீக வழி நடத்துதலை ஆண்டவரே மறந்து இழந்து ஏரோதனுடைய அரண்மனைக்கு சென்று பெரிய குழப்பத்தை உருவாக்கிவிட்டார்கள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எப்பொழுதும் செயல்படுகிற ஆண்டவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி பாராட்டுகிறோம். அவர்களை நீர் சொப்பனத்திலே எச்சரித்து வேறு வழியாய் திரும்பி போக நீர் அருள் பாராட்டினீர். எங்களுடைய வாழ்க்கையில் கூட இதுகாரம் நாங்கள் நடந்து வந்த பாதைகள் உமக்கு பிரியமில்லாததாய் இருந்தாலும் எங்களை நீர் மன்னித்து புது வாழ்வு நீர் எங்களுக்கு தந்து எப்பொழுதும் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய வழிகளிலே நடப்பதற்கு அனுக்கிரகம் தாரும். உம்முடைய பிறப்பின் மூலமாய் வருகிற சந்தோஷம், சமாதானம், தெய்வீக ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை சிறப்பாய் கொண்டாட அருள் தாரும். இந்த வேளையில் நாங்கள் எங்களை உம்முடைய திருவுள்ள சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். ஏற்று வழி நடத்தும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் வல்ல நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்ற கீர்த்தனை பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். அப்பொழுது நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று படைப்போம். நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நானா எங்க சர்ச் சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ண போறாங்க. அதை பார்க்க தான் போறேன். நீயும் வரியா? நானும் வரேன். ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம சர்ச் சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் அரைஸ் ப்ளோ த ட்ரம்பெட், எழுந்து எக்காலத்தை வாயிலை வை அப்படின்ற தீம்ல ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போறோம். அப்படின்னா என்னது?
புரியவே இல்லையே. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்த்தா உனக்கு எல்லாமே நல்லா புரியும். கம் ஆன், லெட்ஸ் கோ டு தி பிகினர் ப்ரோக்ராம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9:2. தேவதூதன் அவளுக்கு பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உம்மனமானவருடைய பலம் உன்மேல் வரும், ஆதலால் உன்னிடத்தில் பெருக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவகுமாரன் எண்ணப்படும். லூக்கா 1:35. உங்களுக்கு அன்பாக கூட நீங்களும் ஒருவரையொருவர் அன்பாருங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, இயேசு கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றான். லூக்கா 1:28. அவர் கர்த்தரை கோமலை வேவார், அவர்கள் இன்னால பேராக தேவனாலே புராண காரியம் ஒன்றுமில்லை. 1:37. After the
இதோ இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 10, 11, 14. ஏசாயா 9:2-6. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனையின் கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சூப்பர் சூப்பர் சூப்பர். எவ்வளோ அழகா குட்டீஸ் அப்படியே ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்து ஏசுசாமி இந்த பூமியில பிறந்த நற்செய்திய எவ்வளோ அழகா காமிச்சாங்க. அப்படியே பரலோகத்தின் மகிமையான ஒளி இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆமாக்கா, சூப்பரா இருந்துச்சு. ஏசுப்பா இந்த பூலோகத்துல பாலகனா பிறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? கேட்க ரொம்ப ஆசையா இருக்குது. கண்டிப்பா சொல்றேன். ஏசப்பா தன்னுடைய 30வது வயதுல பிதாவின் சித்தம் செய்ய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் ஏசப்பா எப்படி இந்த பூமியில் அறிமுகமானார்னு சொல்லி கேட்கலாமா? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். தோற்றுக்கூடை ஆண்டவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். ஏசப்பாவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்றதை கேட்க எவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சுல. ஏசப்பா இந்த உலகத்துல இப்படிதான் அறிமுகமானாங்க. ஆமா ஜான், நான் இப்பதானே அந்த தீம் உனக்கு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி இப்ப எக்ஸாக்ட் பிக்சர் கொண்டு வரதுக்கு நம்ம பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டான்ஸ் பார்க்க போறோம். பார்க்கலாமா? They push up the city, they run the wall. Praise the army that carries out his word. They rush up the city, they run the wall. Praise the army that carries out his word. The Lord of his voice, the Lord is our king. The Lord of his voice, the Lord is our king. Blow the trumpet in Zion. Zion,
மாதிரியே ஞானஸ்நானம் எடுத்த பிறகு 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. ஏசுப்பா அதுக்கப்புறம் என்னென்ன செஞ்சாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? கண்டிப்பா சொல்றேன் ஜான். ஆக்ட்ஸ் 10:38 இந்த வசனத்தின்படி இயேசு மக்களுக்கு அநேக அற்புதங்களையும் அதே மாதிரி பிசாசுகளையும் துரத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இயேசுப்பா பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய வருகை குறித்தும் உவமைகள் மூலமா மக்களை எச்சரிச்சாங்க. அதுல இப்போ ஒரு உவமையை தான் நம்ம ஸ்கிட் மூலமா பார்க்க போறோம். நம்ம இன்டர் அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு ஸ்கிட் பண்ண போறாங்க. அது மூலமா நம்ம இன்னும் நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாமா? பிரியவான்களே, ஆண்டவருடைய ஊழியத்தில் மிகவும் முக்கியமான ஊழியம் போதனை ஊழியம். மார்க் 4:1-2 படி உவமைகள் மூலம் பரலோக ராஜ்யத்தின் மகத்துவத்தை நாம் எப்படி இந்த பூமியில் வாழ வேண்டும், பரலோக ராஜ்யத்தின் மூலம் பங்கு கொள்ள நம்ம ஆயத்தப்படுத்தணும். பார்க்கலாமா? ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிற அநேக காரியங்கள் நடக்கிறத நாம் சில வருடங்களாக பார்த்து வருகிறோம். அதை குறித்து அறிவிக்கும் ஒரு உவமையை பார்க்கலாமா? பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான். திருமண விருந்து ஆயத்தமாய் உள்ளது, நீங்கள் போய் அழைக்கப்பட்டவர்களை உடனே அழைத்து கொண்டு வா. ஆம் ராஜாவே, உடனே அழைத்து கொண்டு வருகிறேன். ராஜாவின் குமாரன் கல்யாண விருந்திற்கு உங்களை அழைக்கிறேன், வாருங்கள், விருந்து ஆயத்தமாக உள்ளது. மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா, என்னால் வர முடியாது. ஏன் வர முடியாது? நான் ஒரு வயலை வாங்கினேன், அந்த வயலை போய் நான் பார்க்க வேண்டும், என்னால் வர முடியாது. ராஜாவின் குமாரன் கல்யாண விருந்திற்கு உங்களை அழைக்கிறேன், வாருங்கள், விருந்து ஆயத்தமாக உள்ளது. ஐயா, நேற்று தான் 5 மாடுகள் வாங்கி வந்துள்ளேன். அதை பரிசோதித்து போகிறேன். எனவே என்னால் திருமணத்துக்கு வர இயலாது, என்னை மன்னிக்கவும். ராஜாவின் குமாரன் கல்யாண விருந்திற்கு உங்களை அழைக்கிறேன், வாருங்கள், விருந்து ஆயத்தமாக உள்ளது. ஐயா, போன வாரம் தான் எனக்கு திருமணம் முடிந்தது, அதனால் என்னால் வர இயலாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். என்ன ஊழியக்காரர்களே, அழைக்கப்பட்ட எல்லாரும் திருமணத்திற்கு வருகின்றார்களா? வணக்கம் ராஜாவே, விருந்திற்கு அழைத்த ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தனி சாக்கு போக்குகளை சொல்லி விருந்திற்கு வரவில்லை என்கிறார்கள். அப்படியா? என்ன, நான் அழைத்த பிறகும் யாரும் வரவில்லை. நீங்கள் போய் பட்டண தெருக்கள் எல்லாம் விதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் சப்பானிகளையும் குருடர்களையும் இங்கு அழைத்து கொண்டு வா. அப்படியே செய்கிறேன், உடனே அழைத்து கொண்டு வருகிறேன். ஊழியக்காரன் அப்படியே செய்து ராஜா கூறியபடியே சப்பானி, குருடர், ஊனர் மற்றும் பட்டணத்து தெருக்களிலும் வீதிகளிலும் பெரு வழிகளிலும் இருந்து யாவரையும் அழைத்து கொண்டு வந்தான். கல்யாண சாலை விருந்தினர்களால் நிறைந்தது. பின்னர் விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை இங்கே எப்படி வந்தாய்? யார் அங்கே? இதோ வந்துவிட்டேன் ராஜா. இவனை கையும் கால்களையும் கட்டிக்கொண்டு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறமான இடங்களில் போடுங்கள். அப்படியே செய்கிறேன் ராஜா. ஆஹா, நாம் கல்யாண வஸ்திரத்தை தரித்து கொண்டு அதை காத்து கொண்டபடியால் நமக்கு தண்டனை இல்லை. ஆம், நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும் போது நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படும். அதை நாம் கடைசி வரை காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்கிறவர்களுக்கு மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது ஒலிக்கும் எக்கால சத்தம் கேட்கப்படும். அவர்கள் மாத்திரமே ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்தில் கல்யாண விருந்தில் பங்கு பெற முடியும். ஆகையால் நாம் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பின் வஸ்திரம் கடைசி வரை எந்த கரைதிரியும் இல்லாமல் பாதுகாக்க கொள்ள முடியும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பாத்தீங்களா, ஏசப்பா தன்னுடைய 3 ஆண்டு கால ஊழியத்துல எவ்வளோ காரியங்களை
ஏசப்பா எக்கால சத்தம் போல எச்சரிப்பா மக்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு. இது மட்டும் இல்ல, ஏசப்பா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு தந்தாங்க. அவர் நம்மளுக்காக சிலுவையில மரிச்சு இந்த மனுக்கூலத்தையே ரட்சித்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவர் மறுபடியும் சீக்கிரமா வரப்போறாரு. அந்த நாள் ரொம்ப சமீபமா இருக்குது. அதனால நம்ம யாவரும் நம்மளுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொண்டு அவருடைய வருகை மட்டும் அதை கரைப்படாம பார்த்துக்கொள்ளணும். அதற்காக நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய சந்ததியாக எழுந்து அவருக்காக வாழணும். இப்போ நம்ம இன்டர் அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு டான்ஸ் பண்ண போறாங்க. பார்க்கலாமா? இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்கவில்லை. உந்தன் கரங்கள் என்னை தொட்டதாலே என் வாழ்க்கை மாறினதே. இந்த உலகம் என்னை பார்த்தது போல
சந்ததியாக எழும்புவோம். என்ன இந்த ஈவினிங் இவ்வளோ ஒரு நல்ல இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எஸ், எவ்வளோ பெரிய உண்மை பார்த்தீங்களா? கண்டிப்பா ஏசப்பா ரொம்ப சீக்கிரமா வரப்போறாங்க. நம்ம எல்லாரும் ஏசப்பா கடைசியா கட்டளையா சொன்ன காரியத்தை உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா நம்ம எல்லாரும் எழும்புவோமா? எங்க சண்டே ஸ்கூல்ல எவ்ரி வீக்கும் எங்க சண்டே ஸ்கூல் ஆரம்பத்துல இருந்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். இந்தியாவை சிலுவை கொடியின் கீழ் கொண்டு வர எங்கள் ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்தும். இப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம அர்ப்பணிச்சு ஜூனியர் அண்ட் இன்டர் கேர்ள்ஸ் பண்ற டான்ஸை பார்ப்போமா? திருநாடு இன்னும் செழிக்கட்டும். ஒளிரட்டும்
பிறப்பின் பண்டிகைக்கு ஆயத்தமாகும் நாம் அது மட்டுமல்ல, அவருடைய இரண்டாம் வருகைக்கும் ஆயத்தமாகி எக்கால சத்தமாக மற்றவர்களுக்கு சொல்லி நாமும் அந்த எக்கால சத்தம் கேட்கும் நாள் நெருங்கும் நாளாகிய இன்று சபையாக ஆயத்தமாவோமா? சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. யோவேல் 2:1.
அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டும் நம்முடைய சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை சிறப்பாக நடத்தி கொடுத்த நம் தேவனாகிய கர்த்தருக்கு துதியையும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை உற்சாகப்படுத்தி சிறப்பான செய்தியை கொடுத்த நம் ஆயர் அவர்களுக்கும் நன்றியை செலுத்துகிறோம். எங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் செய்து கொடுத்த செக்ரட்டரி, ட்ரெஷரர், பிசி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் மிகுந்த நன்றியை செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, பெற்றோர்களாகிய நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்காக, பிள்ளைகளை கூட்டிக் கொண்டதற்காக, உற்சாகப்படுத்தினதுக்காக நன்றியை செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கும் எங்களுடைய நன்றி உரித்தாகுக. எல்லாவற்றுக்கும் மேலாக மறுபடியுமாக தேவாதி தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். We wish you all a Merry Christmas and a blessed New Year. செய்வோம். வல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். வாழ்வளிக்கும் வல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உடைய பாதப்படியிலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் கூட எங்களுடைய அன்பான பிள்ளைகளை நல்வழியிலே அற்புதத்தின் மூலமாக நடத்தி வருகிற சண்டே ஸ்கூல் சூப்பர்மேன் மற்றும் ஆசிரியர்களுடைய வாழ்க்கைக்காக, அர்ப்பணிப்புக்காக நம்மை துதிக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து உடைய கற்பிக்கும் பணியை அன்பான குழந்தைகள் மத்தியிலே செய்வதனாலே நீர் அவர்களை கனப்படுத்தி தொடர்ந்து அவர்களை ஆதரித்து நல்ல பாதையிலே வழிநடத்தி ஜெபிக்கிறோம். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வாரானால் அவரை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்ற வேதவசனத்தின்படி நீர் அவர்களை கனப்படுத்தி தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்தும். பிள்ளைகளுக்காக தோத்திரம் சொல்லுகிறோம். பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்க நீர் கொடுத்து வருகிற விடுதலைக்காக நன்றி. தொடர்ந்து இந்த பிள்ளைகள் சிறப்பாக படிக்கவும், உலக பிரகாரமான கல்வி அறிவிலும் உண்மை அறிகிற தெய்வீக ஞானத்திலும் வளர்ந்து பிற்காலங்களிலே திருச்சபையின் ஊழியர்களை தாங்குகிற செய்கிற அன்பர்களாய் வாழவும் கர்த்தர் அருள் செய்ய ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் இறை வேண்டுதல் புரிகிறோம். நீர்தாமே அவர்களோடு இருந்து இந்த பிள்ளைகளை உமக்கேற்ற சிக்ஷையிலே வளர்க்க கர்த்தர் அருள் செய்ய ஜெபிக்கிறோம். வாழ்க்கை போராட்டங்களிலே அன்பின் பெற்றோர்கள் சிக்கி தவித்து தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற ஆவலாய் ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில் கூட நீர் அவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கரிசனை, பிள்ளைகளை பற்றிய பாரத்தை நீர் தந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அவருடைய எதிர்காலங்களை சிறப்பாக திட்டமிட கர்த்தர் அனுகிரகம் தர ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அன்பான பிள்ளைகளுடைய தாளந்துகளை விருத்தி செய்து இவர்கள் வேத அறிவிலும் உண்மை அறிகிற தெய்வீக ஞானத்திலும் கல்வி அறிவிலும் உயர்ந்து ஒளி வீச கர்த்தர் அருள் செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மோசமான இயற்கை சூழலிலே கூட அன்பின் பிள்ளைகள் ஆண்டவரே சிக்காகாதபடி நீர் பொறுப்பேற்று வழி நடத்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் சுகதேகிகளாய் வாழ்வதற்கு நம்முடைய அருளை கட்டளையிடும். இந்த வேலையில் கூட ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடு இல்லாமல் ஆண்டவரே, போதுமான உடை இல்லாமல் குளிரிலும் ஆண்டவரே பசியிலும் இருக்கிற இந்த மக்களை நினைத்து வழி நடத்தும். இந்த மழை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. மழை இல்லாத இடங்களுக்கு நீர் தாமே இந்த மழையை அனுப்பி எங்கெல்லாம் தண்ணீர் பஞ்சம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் ஆண்டவரே மழையை பெற்று ஆண்டவரே நீர் அவர்கள் கொடுத்திருக்கிற விளை நிலங்களிலே சாகுபடி செய்ய சிறப்பாய் வாழ உதவித்தாரும். தொடர்ந்து கிறிஸ்மஸ் காலங்களிலே எங்களோடு இருந்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் வல்ல நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
அன்றுள்ள பற்றிகளை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரேசித்து பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடையவைகளே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் நம்முடைய திருச்சபையிலே நடைபெறுகிற சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியோடும் அன்பான மாணவ மணிகளோடும் பெற்றோர்களோடும் எப்பொழுதும் இருந்து நல்வழியிலே பாதுகாத்து நடத்துவதாக. சேர்ந்து ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.